கிறிஷ் ஜோடங்கரின் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதை நாம் பார்க்கிறோம். தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை என்பது வதந்தி என்று கூறியிருக்கிறார் காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் ஜோடங்கர். தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை என்பது வதந்தி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவுடன் மட்டுமே கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் பேசி வருவதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அது வதந்தி என்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் கிறிஷ் ஜோடங்கர். தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை என்பது வதந்தி, திமுகவுடன் மட்டுமே கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக, தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக விளக்கமளித்திருக்கிறார் காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் ஜோடங்கர். தற்போது நம்முடைய இணைப்பில் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை என்பது வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸோடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் ஜோடங்கர். உங்களின் பார்வை? இப்போது சொன்னாரு என்று சந்தோஷப்பட வேண்டியதுதான். காரணம், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இந்த செய்தி சுற்று சுழன்று கொண்டிருக்கிறது. உங்கள் தொலைக்காட்சியின் நேர்பட பேசு விவாதத்தின் போது ஒரு 2.5 மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள் எடுத்த விவாதம் அது அப்போதே இந்த பேச்சு எழுந்தது. அதற்கு பிறகு பல கட்டம் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவிலே பேசியது எல்லாமே காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிறது, தாவேகா கூட்டணிக்கு இணைய போகிறது. அப்படியே திமுக கூட்டணியில் இணைவதாக இருந்தால் 38 சீட்டு வேண்டும், 3 மந்திரி பதவி வேண்டும். இதெல்லாமே விலாவாரியாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அடிபட்டது. முன்பே மறுத்திருக்க வேண்டும். காரணம், சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் திரு சிதம்பரம் அவர்களிடம் இது பற்றி சற்று கண்டிப்புடன் கூறியதாகத்தான் தகவல். சிதம்பரம் அவர்களும் வெளியே அவர் ஒரு விளக்க அறிக்கை மாதிரி ஒரு ட்வீட் மாதிரி கொடுத்திருந்தார். இப்போது நிலைமையெல்லாம் முற்றிய பிறகு இப்போது விளக்கம் கொடுக்கிறார் திரு ஜோடங்கர். இதற்கெல்லாம் ஆரம்ப கருத்தா அவர் தான், பிள்ளையார் சொல்லி போட்டதா அவர் தான் முதலிலே அதிகப்படியான சீட்டு வேண்டும், 50 வருடங்களாக நாங்கள் ஆட்சியில் இல்லை என்றெல்லாம் பொது வழியில் பகிரங்கமாக ஊடகங்களுக்கு பேட்டியாக கொடுத்தார். சரி, இப்போதாவது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து திமுக கூட்டணி அடுத்த கட்ட பணிகளை துவங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் அடுத்த கட்ட பணி என்பது திமுக தொகுதி பங்கீடு குழு அமைக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி அமைத்து விட்டது, திமுக அமைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அங்கு வேறு பல கட்சிகள் கூட்டணியிலே இருக்கின்றன, அவற்றுக்கும் அதிக சீட்டுகள் வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். எனவே திமுக தொகுதி பங்கீட்டு குழு அமைப்பதற்காகவாவது காங்கிரஸ் கட்சி இது போன்ற தேவையற்ற சர்ச்சைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஜோடங்கர் அவர்களின் விளக்கம் இன்றைக்கு அந்த சர்ச்சைகளை முற்றிலுமாக ஒழித்திருக்கும் என்று நம்புகிறேன். முற்றிலுமாக அந்த கூட்டணிக்கான கதவு தாவேகாவிற்கு மூடிவிட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா கடந்த வாரம் தான் பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம் செய்து சமூக வலைதளத்துல பதிவிட்டிருந்தாரு. ஒரு கதவு மூடப்பட்டிருக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா கூட்டணி கதவு. ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொஞ்சம் பேர் தாவேகாவுக்கு போகத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் பெரிய அளவுக்கு தங்கள் அதிருப்தியை வெளிக்காட்டி விட்டார்கள். இனி அவர்களுக்கு திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே சீட்டு கிடைக்குமா என்பதெல்லாம் சந்தேகம்தான். எனவே தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலர் போவார்கள். அந்த கதவு திறக்கும். அது கதவாக இருந்தாலும் சரி, ஜன்னலாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக திறக்கும். கூட்டணியாக இல்லாமல் நிர்வாகிகள் சிலர் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கருத்தை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ஷியாம்.